வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ தெர் ஆர் 4 பேசிக் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ அனஃபேஸ் அப்போ தான் இந்த டைப் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ அனஃபேஸ்னால் என்னன்றதை நம்ம மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ தீஸ் ஆர் டீலோசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக்னு சொல்கிறோம். ஸோ டீலோசென்ட்ரிக்கில் இமேஜ் பாருங்கள். இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பி ஆம்னா எது, கியூ ஆம்னா எது. பி ஆம்ன்றது ஷார்ட் ஆம், கியூ ஆம்ன்றது லாங் ஆம். ஸோ பி ஆம் இருக்காது, சென்ட்ரோமியர் ஏதாவது ஒரு ஓரத்தில் இருக்கும். ஸோ தட் இஸ் டீலோசென்ட்ரிக். ஸோ நீங்கள் அங்கே ஏ இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்ரோசென்ட்ரிக்னு பார்க்கும்போது நம்ம பி இமேஜ் பாருங்கள். ஸோ பி ஆம் ரொம்ப ஷார்ட்டராக இருக்குது. ஸோ சென்ட்ரோமியர் எண்டில் ரொம்ப க்ளோஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஸோ சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு பார்க்கும்போது பி ஆம் என்ன பண்ணுது, ஜஸ்ட் லிட்டில் ஸ்மாலர் தென் கியூ ஆம். ஸோ கியூ ஆம் லாங் ஆம் இருக்கா, ஸோ அதை விட ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடாது தான் இந்த பி ஆம். ஸோ சென்ட்ரோமியர் மிடில் போர்ஷனில் இருக்கும். ஸோ மெட்டாசென்ட்ரிக்னு பார்க்கும்போது போத் பி ஆம் அண்டு கியூ ஆம். ஸோ பி ஆமும் கியூ ஆமும் எக்ஸாக்ட்லி ஒரே மாதிரி லென்த், சேம் லென்த்தில் தான் இருக்கும். ஸோ சென்ட்ரோமியர் எக்ஸாக்டாக குரோமோசோமோட மிடில் பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. ஸோ திட் இஸ் மெட்டாசென்ட்ரிக். ஸோ இந்த 4 டைப்பையும் பார்த்துக்கோங்க. ஸோ டிலோசென்ட்ரிக்னா என்ன, அக்ரோசென்ட்ரிக்னா என்ன, சப்மெட்டாசென்ட்ரிக்னா என்ன, மெட்டாசென்ட்ரிக்னா என்ன. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.